பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. நிறைய பேர்த்துக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் தெரியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படியாக நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது அப்படின்னா தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் சுயமாய் தேவனிடத்தில் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்போது நம்ம மேலே தேவன் வைத்திருந்த அழைப்பு, முன்குறிப்பு, தெரிந்து கொள்ளுதல், இவை எல்லாவற்றின் நிமித்தமாக தான் நம்மளால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. சிலரை முன்குறிக்காமல், அழைக்காமல், தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சுவிசேஷம் சொன்னாலும், எவ்வளோ காரியங்கள் சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய இருதயம் அப்படியே இருளடைந்து தான் இருக்கிறது. இந்த நாளிலே அந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து கர்த்தர் என்னையும் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அதை புரிந்து கொள்ளும்படியான உணர்வை தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். புரிந்து கொண்ட அந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் கைக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.